இன்றைக்கான ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், அதுக்கப்புறமா மேஜிக் மசாலா முட்டை வறுவல். மேஜிக் மசாலானா ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் முட்டையை நம்ம வறுக்கணும். அது என்னன்னு அப்படியே செய்யும் போது பார்க்கலாம். இப்போது சின்ன வெங்காய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுப்படணும், அதனால் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 2 டீஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மசாலாவோட நல்லா சேர்ந்து இருக்கும். இப்போ தோரம் பருப்பு 1/4 கப் சேர்த்துருக்கேன். அது 85 கிராம் வரும். இது 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். நீங்கள் கொஞ்சமாக போட்டு மசிச்சாலே போதும், அது சீக்கிரமாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு 15 நிமிஷம் விட்டுடுங்க. அது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்புடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இதில் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டான வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை வறுவல் பார்க்கலாம். இப்போ நம்ம மேஜிக் மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோங்க. பேனை சூடு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பொருளாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி விதைகள் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுபட்டவுடனே நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ அடுத்தது உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் மாற்றிடுங்க. முழு மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும், ஏன்னா பேன் ஏற்கனவே சூடாக தான் இருக்கும். இப்போது 1 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதோட ஈரப்பதம் போனதுக்கப்புறம் அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து 2 பல்லு பூண்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுவும் சேர்த்து இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ ஆறினோடனே மிக்சர் ஜாரில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 டீஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை இலைகள்,
இதுக்கு நான் 2 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் முட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2யுமே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது உடனே செய்யணுங்க, அதனால் நல்லா உடனே திருப்பி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாக ஆகிடும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மேஜிக் மசாலா முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரெடி பண்ண பவுடரை வந்து நீங்கள் அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய வறுவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழைக்காய் வறுக்கும் போது, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் காய்கறி இல்லாதப்போ சாம்பார் வைக்கணும்னா இந்த சின்ன வெங்காயம் சாம்பார் வைக்கலாம். இந்த சின்ன வெங்காயமில் பார்த்தீங்கன்னா நிறையா பலன்கள் இருக்குது. இது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணும். நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்னு 2 இருக்குது. இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சுகர் லெவலையும் இது மெயின்டைன் பண்ணும். டைஜஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இந்த சின்ன வெங்காயமில் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சமையலில் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.